Hi students, நாம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா find the area of the parallelogram whose adjacent sides are formed by the vectors a vector equal to I cap minus 3j cap plus k cap and b vector equal to I cap plus j cap plus k cap கொடுத்துருக்குற இந்த கொஸ்டின் நல்லா கவனிச்சு பாருங்க. ஏரியா ஆஃப் parallelogram parallelogram அப்படின்னாலே நம்மளுக்கு adjacent side அப்படின்னு தெரியும். ரெண்டு adjacent side வெக்டார், ஒன்று a வெக்டார், அந்த ஓன்ற பாயிண்டோட அனதர் சைடு பி வெக்டார்னு வச்சுக்கோ. ஸோ இந்த ஏவுடைய பேரலல் சைடு, இந்த பியோடைய பேரலல் சைடு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இது ஒரு பேரலகிராம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதுவும் ஒரு ஏ வெக்டார் தான், இது பி வெக்டார் தான். ஸோ இதை நம்ம ஒரு ரெக்டாங்கிளுக்கு ப்ராடக்ட் பண்ணுற மாதிரியே இதுக்கான ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாருக்கு மேக்னிட்யூட் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா இதோடைய மொத்த ஏரியா கிடைச்சிரும். இவ்வளவு தான் பேரலகிராமுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிற மெத்தட். புரிஞ்சுங்களாப்பா? ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? அப்போது கொடுத்துருக்குற இந்த ரெண்டு வெக்டாரையும் தனியாக எடுத்து எழுதுவோமா? கிவன் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஐ கேப் மைனஸ் 3j கேப் ப்ளஸ் கே கேப், தென் பி வெக்டார் அப்படின்றது ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப். அப்போது ஏ கிராஸ் பி என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம மேக்னிட்யூட் ஆஃப் த ஏ கிராஸ் பி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி என்னப்பா? ஐ கேப், ஜே கேப், தென் கே கேப். இந்த ஏ வெக்டாருடைய காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றுனா சொல்லுங்க பார்ப்போம். ஐக்கு 1, ஜேக்கு -3, கேக்கு 1, தென் பி வெக்டாருக்கு 1 1 1. புரிஞ்சுங்களா? ஓகே, இதை நம்ம சிம்பிளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஐ காம்பனண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா -3 × 1 நம்மளுக்கு -3 வந்துடும். தென் -1 × 1 ஒன்று தான். மைனஸ் ஜே கேப் அப்படின்னு பார்த்தோம்னா 1 × 1 1 -1 × 1 1 ப்ளஸ் 1 × 1 1 minus 1 × -3 ஸோ இங்கே +3ன்னு போட்டு கே கேப்னு போட்டுக்கிடுவோம். ஸோ ஓகே, இந்த டேம் இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ணும்போது நம்மளுக்கு -4i கேப் -0j கேப் +4k கேப் அப்படின்னு கிடைக்கும். இது ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டாருக்கான வேல்யூ. சரிங்களாப்பா? நாம் இப்போ பார்க்க வேண்டியது இதுக்கான மேக்னிட்யூட் ஃபார்ம். மேக்னிட்யூட் ஃபார்ம் அப்படின்றது அதான் ஏரியா ஆஃப் பேரலகிராம். மேக்னிட்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கிற நம்ம என்ன செய்வோம்? இந்த டேமுக்கு எல்லாத்துக்கும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். சரிங்களாப்பா? ஓகே, ஸ்கொயர் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி சொல்லுவோமா? 4 ஸ்கொயர்டு என்னதுப்பா? 16 0 16. ஓகே, அப்போது 2 டைம்ஸ் ஆஃப் 16 அப்படின்றத 2 டைம்ஸ் ஆஃப் 4 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? அப்போது 4 வெளியே கொண்டு வந்துடலாம். 4√2 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். நம்ம யூனிட்டையும் சேர்த்து எழுதுவோம். ஏரியா அப்படின்னு கேட்டதுனால ஸ்கொயர் யூனிட் அப்படின்னு நம்ம எழுதிக்கிடும். சரிங்களா? ஸ்கொயர் யூனிட்னு இப்படி ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கிட்டாலும் போதும். நெக்ஸ்ட் இதேமாரி ஒரு ப்ராப்ளம் பாருங்களேன். கால்குலேட் த ஏரியா ஆஃப் த பேரலகிராம் ஹூஸ் 2 adjacent sides are formed by the vectors. இங்கே ஏ வெக்டார் 3i கேப் ப்ளஸ் 4j கேப்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பி வெக்டார் ஈக்குவல் டு -3i கேப் ப்ளஸ் 7j கேப்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்ம ஏரியா ஆஃப் த பேரலகிராம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு வெக்டாரை கன்சிடர் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். அந்த ரெண்டு வெக்டார் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஆர்ஜிலிருந்து கிளம்பக்கூடிய 2 வெக்டார்ஸ். அந்த ரெண்டு வெக்டாரையும் அட்ஜசன்ட் சைட் ஆஃப் வெக்டார்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த பேரலகிராமாக நம்ம இதை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னம்னா இந்த ஏ வெக்டாருடைய பேரல் சைடு இது, இந்த பி வெக்டாருடைய பேரல் சைடு இது. சரிங்களா? ஓகே, அப்போது இதுக்கான இந்த ஓவரால் ஏரியான்றதுக்கு நம்ம என்ன செய்வோம்? ஏ கிராஸ் பியை கண்டுபிடிச்சி அதுக்கு மேக்னிட்யூட் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். நம்ம இதுக்கு என்ன செஞ்சிட முடியும்? ஒரு ஏரியா ஆஃப் த பேரலகிராம் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ டீட்டெயிலாக எழுதுவோமா? 3i கேப் ப்ளஸ் 4j கேப் அண்ட் கே கேப்பில் இல்லை வேல்யூ, அதையும் மென்ஷன் பண்ணி காமிப்போம். பி வெக்டாருக்கு எழுதும்போது -3i கேப் ப்ளஸ் 7j கேப் ப்ளஸ் 0k கேப். சரிங்களாப்பா? ஓகே, நம்ம இப்போ கொடுத்த இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணுங்கள். ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பியில் ஃபஸ்ட்டு ஐ கேப், ஜே கேப், தென் கே கேப். ஃபஸ்ட்டு ஏ வெக்டாருக்கு பாருங்கள். ஏ வெக்டாருக்கு ஐ காம்பனன்ட் 3, ஜே காம்பனன்ட் 4, k காம்பனன்ட் 0. தென் பி வெக்டாருக்கு ஐ காம்பனன்ட் -3, j காம்பனன்ட் 7, k காம்பனன்ட் 0. ஓகே, இதை டிட்டர்மைன் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு ஐன்ற பார்க்கும்போது நம்மளுக்கு 4 × 0 0, 7 × 0 0 ஐ கேப் மைனஸ் ஜே கேப்புக்கு பாருங்கள் அதேமாரி தான் 3 × 0 0, -3 × 0 0 தான். ஸோ அப்போது ரெண்டு டேமும் 0 ஆயிடுச்சு. லாஸ்ட் டேம் கே கேப்
ப்ளஸ் கே கேப் அப்படின்னு பார்க்கும்போது 7 into 3 21 மைனஸ் 3 into 4 minus 12. ஸோ ப்ளஸ் 12 எழுதிக்கலாம். ஸோ கே கேப் அப்படின்னு பார்க்கும்போது 33 கே கேப் அப்படின்றது ஆன்சர். அதாவது 0 ஐ கேப்பு மைனஸ் 0 ஜே கேப்பு ப்ளஸ் 33 கே கேப்னு இருக்கிறதுல நம்ம ஷார்ட்டாக ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்றது 33 கே கேப்னு கூட எழுதிக்கலாம். ஓகே, இதுக்கு மேக்னிடியூட் வேல்யூ பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஏ கிராஸ் பி இதுக்கான மேக்னிடியூட் வேல்யூ பார்க்க போகிறோம்னா இது டோட்டலாக பார்த்தாலும் 0 ஸ்கொயர்டு ப்ளஸ் 0 ஸ்கொயர்டு ப்ளஸ் 33 ஸ்கொயர்டு அப்படின்னு நம்ம பார்த்தாலும் இந்த மேக்னிடியூட் ஆஃப் ஏ கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 33 ஸ்கொயருக்கு பார்த்தாலும் 33 தான் வரப்போகுது. ஏ கிராஸ் பி வெக்டார் அப்படின்றதுக்கான மேக்னிடியூட் வேல்யூ 33 ஸ்கொயர் யூனிட். சரிங்களாப்பா? ஸோ இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும், இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுங்களா? இந்த 0 டேமை நீங்கள் கொண்டு வரல அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் இப்படி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.